ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சுவையான பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரியா ஃபேஷன் அண்ட் குக்கிங் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சுவையான பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி அதுக்கு வேணுங்கிற நான் ஒரு டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். வச்சு 3 சவுண்டு விட்டுக்கலாம். அது வர்றதுக்குள்ளே நான் பனை வெல்லம் 2 அச்சு எடுத்திருக்கேன். இதையை நல்லா உடச்சி கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி இதையை நல்லா சூடு பண்ண போகிறேன். இது நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் இதையை தனியாக வடிகட்டி நம்ம அந்த பாயாசத்தில் அந்த பாசிப்பருப்பு கூட ஆட் பண்ண போகிறோம். இப்போது பாசிப்பருப்பு வெந்துருச்சு, பார்த்திங்கனாலே தெரியும். 3 சவுண்டு விட்டு சவுண்டு இறங்கினதும் அதை இது பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ அந்த வெள்ளைப்பாகை வந்துட்டு வடித்து வச்சுருக்கேன். இதில் நான் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய பாசி பருப்பை நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி அதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். 5 நிமிஷம் கொதிக்கிற கேப்பில் பக்கத்தில் நம்ம ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் நெய் விட்டு அதில் இந்த பாயசத்துக்கு தேவையான பாதாம், முந்திரி, திராட்சை இது எல்லாத்தையும் நம்ம போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதை நல்லா வறுத்து பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா அந்த திராட்சை பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மாதிரி பபிள்ஸாக வரும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் துருவின தேங்காய், அதையும் நான் நெய்யில் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா அந்த ஈரத்தன்மை போக நல்லா அந்த நெய்யிலேயே நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ நான் வறுத்து வச்சுருந்த அந்த திராட்சை, முந்திரி திராட்சையும் ப்ளஸ் இந்த துருவின தேங்காய், வறுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காய் 2ஐயும் ஆட் பண்ணி இதையே நான் நல்லா ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வேகிறதுக்கு நல்லா கொதி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, பாயாசம் முக்கால் பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த நேரத்துக்கு நான் வந்து 1 கப்பு தேங்காய் பால், கெட்டியான தேங்காய் பால் வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். அதில் ஏலக்காய், முந்திரி, ஏலக்காய் வந்து கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து அரைச்சி அதையும் நான் வாசனைக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இறக்குற நேரத்தில் இந்த தேங்காய் பாலை ஊற்றி நம்ம அடுப்பை ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கன்னா சுவையான பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டக்குன்னு செய்யக்கூடிய ஈஸியான ஒரு பொருள் தான். வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே நம்ம இதை ரெடி பண்ணிட முடியும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.